லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. அந்த கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஐயப்ப பக்தர்கள் போகும்போது அந்த கர்நாடகாவை சேர்ந்த அந்த கொடியை கொண்டுட்டு போகும்போது இங்கே தமிழகத்தை சார்ந்தவர் மடக்கி அது ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னா அவர் மீது வழக்கம் தொடுத்துருக்காங்க. இந்த கொடி எடுத்துன்னு போகிற இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? கொடி ஆமாம், அவர் பேர் சிலம்பரசன். ஆமாம், ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுக்கிட்டு ஏதோ ஜனநாயக எழுச்சி கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு. கொஞ்சம் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் போல இருக்குது. தமிழர்கள் எங்கேயாவது அடிக்கப்பட்டால் பதிலுக்கு இங்கே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை கொண்ட ஒரு நபராக இருக்கார். நான் பார்த்துருக்கேன், சில காணொலிலாம் பார்த்துருக்கேன். அப்போமே நினச்சேன் இவர் இது சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரி இருக்கே, இது ஏதாவது சிக்கல் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி அது எல்லை மீறி போயிடுச்சு போல இருக்கு. சட்டத்தின்படி பார்த்தால் சிலம்பரசன் அவர்கள் செஞ்சது தவறு. அதுக்கான நடவடிக்கை சட்ட ரீதியாக அவர்கள் எடுத்திருக்காங்க. இப்போ என்னென்னா, ஆனால் அந்த சிலம்பரசன் இந்த நடவடிக்கையை ஏன் எடுத்தாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை, அது மிக முக்கியமானது. இதை யார் எடுத்திருக்கணும்னா, நியாயப்படி இந்த செயலை அரசு செஞ்சுருக்கணும், காவல்துறை செஞ்சுருக்கணும், போக்குவரத்து துறையோ இல்லை ஆர்டிஓவோ இவங்க செஞ்சுருக்கணும். அவர்கள் செய்யாததோடைய விளைவு இங்கே சிலம்பரசன் மாதிரியான ஆள்கள் அதை கையில் எடுக்க வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா இயல்பாகவே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவிரி பிரச்சனை இல்லை, பல சிக்கலாகுது. அங்கே தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. இங்கேருந்து வாகன ஓட்டிகள் அங்கே போனாங்கன்னா தமிழ்நாடு வாகன பதிவெண்ணை பார்த்து பிடிச்சி அடிக்கிறதும் பேருந்துகளை எரிக்கிறது அப்படி இப்படிங்கிற மாதிரியான இனவரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே எப்போவுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழர்கள் எங்கேயாவது அடி வாங்கினா இந்த முற்போக்கு சமூகங்கள் ஜனநாயக சக்திகள்னு சொல்கிறவங்க எல்லாருமே அமைதியாக கமுக்கமாக இருப்பாங்க, ஜென்னிலையில் இருப்பாங்க. இவன் அதோடைய ரியாக்ஷனாக இவன் ஒரு எதிர்வினை ஆற்றின உடனே பார்த்தீங்களா தமிழின வெறி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்கே அடி விழுந்தனால அதோடைய எதிர்வினையாக தான் இங்கே நடக்கும். இப்படி தான் பல நடக்கும். கர்நாடகாவில் இந்த காவிரி பிரச்சனை ஒட்டி இது தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அங்கே கன்னடர்கள் அப்படிங்கிறவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்கள் பாஜகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, அல்லது லோக்கல் கட்சியில் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் கன்னடர்களாக இருக்கிறார்கள், மண்ணை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. தமிழர்கள் அவங்க 1 கோடி பேர் இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கே அதிகாரத்தில் கிடையாது, அதிகார அமைப்புகளில் கிடையாது. அவர்கள் தொழிலாளர்களாக இந்த மாதிரியாக இருக்காங்களே, அதிகார மையங்களில் கிடையாது. அதை கரெக்டாக தமிழர்கள்னு இனங்கண்டு கரெக்டாக ஓரங்கட்டி வச்சுருக்காங்கல்ல. அதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அங்கே கன்னடர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் கன்னடர்களாக இருக்காங்க. அவர்களுடைய மாநில பிரச்சனை, மண் பிரச்சனைக்கு அவர்கள் கன்னடர்களாக ஒன்றிணைந்து இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னு கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கொடியை அவர்கள் தேசிய கொடிக்கு சமமாக வச்சுருக்காங்க. ஒருவேளை இந்தியாவில் ஏதாவது ஒரு இதாகுது, மாநிலங்கள் பிரிஞ்ச மாதிரி நாடுகள் பிரிக்கணும் அப்படின்னா கன்னடர்கள் கூட இதாக நிற்பாங்க. எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது, அது ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் அப்படியான எந்த சிக்கலும் எந்த சூழலும் இல்லை. ஏன்னா இந்த மண்ணை தமிழர்கள் ஆளவில்லை, தமிழர்களின் போர்வையில் பிறமொழியினர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே தமிழர்களுக்கு அவனுக்குன்னு ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, அவனுக்குன்னு புத்தாண்டு இருக்கக்கூடாது, அவனுக்குன்னு பொங்கலா அதை திராவிட பொங்கல்னு சொல்லிடுவான். இப்படி எல்லாமே அவனுக்கு தான். ஆமாம், கன்னடா பிரிஞ்சனால கன்னடர்கள் கன்னட நாள் மாநில நாளுன்னு அவங்க வைக்கிறாங்க, கொடி ஏற்றுறாங்க. அந்த நாள் எல்லா கட்சியினரும் அங்கீகரிக்கும். அங்கே இருக்க தேசிய கட்சிகள் கன்னடர்களாக நின்று செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வந்துட்டான் பிஜேபிக்காரன். அவன் பிஜேபி சங்கியாக இருக்கான், அவன் தன்னை இந்துத்துவ அந்த அரசியலோடு இருக்கிறான். அவன் இந்த மண்ணை சேர்ந்து நிற்க மாட்டாங்க. காங்கிரஸ் ஆமாம் தேசிய சிந்தனைகள் நின்றுதான், மண் சார்ந்த சிந்தனையில் இல்லை. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இங்கே அவர்களுக்கு கொடி இருக்குது, அவர்களுக்கு நாள் இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது. இங்கே இந்த தேசிய இந்தியாவில் பல தேசிய இனங்களுக்கு அது இருக்குது. தமிழ்நாட்டை மட்டும் இந்த திராவிட அந்த கூடரங்கள் ஒட்டுண்ணிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதோடைய விளைவு இங்கே அவர்களுக்கான நாள் எதுவும் கிடையாது, மாநில நாள் கிடையாது, கொடி கிடையாது. இந்த மாதிரியான எல்லா இதுவுமே எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடியாக இல்லை. அப்போ மற்றவர்கள் வச்சுட்டு இங்கே வர்றாங்க, இங்கேருந்து தமிழர்கள் அங்கே போனாங்கன்னா அங்கே தாக்கப்படுறாங்க. அப்போ அதோடைய எதிர்வினையாக இங்கே அவர்கள் கொடியை கட்டிக்கிட்டு, அந்த கொடி கன்னட அமைப்பினராக இல்லை, அவங்க கன்னடர்கள். அவர்கள் இங்கே சபரிமலைக்கு போகிறாங்க, போகிற வழியில் நம்ம ரூட் வழியாக போகிறாங்க. அந்த கொடிகள் சாதாரண நம்ம வாகனத்தில் முன்னாடி கட்டுற ஒரு கட்சி கொடி மாதிரி இல்லை, பெரிய கொடி, ஒரு 7-8 அடி அந்த மாதிரியான நீளத்துக்கு, 6-7 அடி நீளத்துக்கு கட்டி சைடில் வச்சுக்கிட்டேன். இது பக்கத்தில் போகிற வாகனங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய, ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய கொடி. அது நியாயப்படி இந்த கொடியை யார் கண்டித்து இந்த கொடியை அப்புறப்படுத்து அப்படின்னு சொல்லணும்னா அரசு செஞ்சுருக்கணும், காவல்துறை செஞ்சுருக்கணும். அதை காவல்துறை செய்யாமல் வேடிக்கை பார்க்கறதோடைய விளைவு இந்த சிலம்பரசன் மாதிரியான ஆள்கள் களத்தில் இறங்குறா, அது சட்டவிரோதமான நிகழ்வாக மாறி போகுது.
இப்போ அங்கேருந்து வந்த அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த காணொலிலாம் பார்த்தேன், அவர் பேஜில் போய் பார்த்தேன். பல காணொலிகள்லாம் வந்து கலட்டுப்பா அப்படிங்க, எல்லாரும் கலட்டி இது பண்ண இங்கே கொடியை கட்டிட்டு வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஜனநாயக முறைப்படி சொல்கிறாரு. அதாவது ஒரு இதாக சொல்கிறாரு, வாய் வார்த்தையே சொல்கிறாரு. இல்லை, இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கொடியை கட்டக்கூடாதுன்னு சிலம்பரசன் சொல்கிறதுக்கும் ஒரு அரசு அதிகாரிகள் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்குது. ஒரு அரசு அதிகாரிகள் சொல்லும் போது மக்களுடைய நலன் கருதி பின்னாடி வாகனங்கள் கருதி சொல்லலாம். ஆனால் சிலம்பரசன் அதை சொல்லலை. தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது உன்னுடைய கர்நாடக கொடியோடு ஏன் வர, இது ஒரு இதில் தானே அவர் ஒரு மோட்டோவில் தானே சொல்கிறாரு. இல்லை அதை தான் அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகுது. இல்லை, அந்த மோட்டோ எதுலேருந்து வருதுன்னா, அங்கே கன்னடர்கள் அந்த இங்கே போகும்போது தமிழக ஓட்டுநர்கள் தாக்கப்படுறாங்க, தமிழர்கள் பாதிக்கப்படும் போது அதனுடைய எதிர்வினையாக அவர் இதை பண்ணுறாரு. அவர் இது வந்து எதிர்வினை வந்து பதிலடியாக நினச்சி இவர் செய்கிறாரு. அது மேலும் மேலும் சிக்கல்களை உண்டு பண்ணணும்னு வைங்களேன். நம்ம எந்த சூழலாக இருந்தாலுமே நம்ம இந்த ஒரு நிலையை வந்து ஆதரிக்க முடியாது, சட்டத்தை கையில் எடுக்கிறத ஆதரிக்க முடியாது. ஆனால் அவர் அப்படி ஒரு நிலையை எடுக்கிறாரு. அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சிலம்பரசன் செய்ய வேண்டியது இல்லை, அது அரசு செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அரசு செஞ்ச சிலம்பரசன் இன்னைக்கு கைதாக வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு போலீஸ் வந்து இந்த கொடியை எப்படி கட்டிட்டு வர, இது பக்கத்தில் போகிறவங்களுக்கு வாகனங்களுக்கு ஆபத்து, ஃபைனை போடு அப்படின்னு ஒரு 10,000 ஃபைனை போடுங்களேன், ஒரு 5 வண்டிக்கு போடுங்களேன். எவன் கொடியை கட்டிட்டு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடான்னு பார்த்துருவோம். அப்போ நீங்கள் செய்யலை, நீங்கள் செல்லா காசாக இருக்கீங்க. ஏன்னா இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், இந்த மாநிலத்தை ஆள்பவர்கள் வந்து இந்த மண்ணையும் மொழியை சார்ந்தவர்களாக இல்லை. உங்களுக்கு யார் இருந்தானே என்ன இருந்தானே அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது சிலம்பரசன் போன்றவர்கள் கேள்வி கேட்க வேண்டிய நிலைக்கு வர்றாங்க. அவன் அங்கே அடிக்கிறனால தான் இங்கே எதிர்வினைகள் வருது. அதே சமயம் அந்த எதிர்வினையை நம்ம நியாயப்படுத்த முடியுமான்னா முடியாது. ஒரு சட்டத்தின்படி பார்த்தா நியாயப்படுத்த முடியாது. அப்படி வந்த ஒரு கொடியை கலட்ட சொல்ல அவன் மறுக்க, இவர் வந்தால் கையை நீட்டுறது, இந்த மாதிரிலாம் நடந்துருது. இப்போ அவரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணது காணாதுன்னு அவர் அந்த சிறை கம்பிகளோடு இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. சில படங்கள் அதை கன்னட கொடியை வணங்குற முன்னாடி வந்து வணங்குற மாதிரி ஏஐ படங்கள்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு நமக்கு தெரில. அப்படியான இதெல்லாம் வருது. இதெல்லாம் அவசியமற்ற நிகழ்வு. 2 மாநிலங்களுக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன கசப்புகள் எல்லா இனத்திலும். ஆனால் இங்கிருந்து போகிற தமிழர்கள் வந்து அங்கே தாக்கப்படுறாங்க. தமிழக வாகனங்கள் உடைக்கப்படுது, பேருந்துகள் கண்ணாடிகள்லாம் உடைக்கப்படுது. அப்போலாம் வந்து இந்த அரசு எதுவும் பண்ணுறதில்லை. அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ என்னென்னா, இப்போ பீகாரில் இருக்கிற தொழிலாளர்கள் இங்கே வந்தாங்க, ஏதோ ஒரு பாதிப்பு, இங்கே இருக்கிற எவனோ தான் கஞ்சா குடிக்க எவனோ ஏதோ சண்டை பண்ணி தாக்குதான்னு வைங்களேன். பீகாரில் இருக்கிற அதிகாரிகளும் காவல்துறையும் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அங்கே எங்கள் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே மாநில அரசு பயந்து போய் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது பாருங்கள் வாங்க அப்படின்னு எல்லாம் இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கல்ல, யோக்கியர்களாக காட்டுறீங்கள. இதே மாதிரி இந்தியா முழுக்க தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் தாக்கப்பட்டால் கேள்வி கேட்பதற்கு தமிழர்களுக்கு நாதி இல்லை. இந்த அரசு, மாநில அரசு கேள்வி கேட்குதா? டெல்லியில் அடித்தாலும் சரி, மும்பையில் அடித்தாலும் சரி, கர்நாடகாவில் அடித்தாலும் சரி, இந்த மாநில அரசு கேட்குதா? அது பொதுத்தளத்தில் தமிழர்களால் கேள்வி கேட்கணும். கடைசி கட்டத்தில் தான் நீங்கள் வர்றீங்க. ஆரம்ப நிலையில் கேள்வி கேட்பதே இல்லை. கடைசி கட்டத்துலேயும் நிர்பந்தத்தின் பேரில் தான் நீங்கள் அதை எடுக்கிற சூழலுக்கு வர்றீங்க. அதுவும் கூட ரொம்ப ரேர் தான். ஆனால் இப்போ ஒரு கர்நாடகா போகிற ஒரு வாகன ஓட்டுநர் பாதிக்கப்பட்டால் நீ வந்து தமிழ்நாடு அரசு தமிழர்களுக்கான அரசாக இருந்திருந்தால் உடனே கேள்வி கேட்கும்ல. கர்நாடக அரசுக்கு வந்து அதிகாரிகள் அனுப்பி விசாரிப்போன்னு சொல்லணும்ல. அடி வாங்கினவன் அடி வாங்கிட்டு வரான், அவன் யார்கிட்ட போய் சொல்லுவான்? இந்த அரசு தானே செய்யணும். அப்போ அவன் சொல்லும்போது இந்த மாதிரியான சிலம்பரசன் மாதிரியான தனிநபர்களோ இல்லை தமிழ் தேசிய அமைப்புகள் போன்ற அமைப்புகளிடமோ அவன் சரணடைய வேண்டிய நிலை வருது. அவன் அடி வாங்கினவன் பதிலுக்கு இங்கே எவனா ஒருத்தன் சம்மந்தம் இல்லாத வரும்போது அவனை பிடிச்சி அடிக்கான். உங்களை நான் அடித்தா நீங்கள் பதிலுக்கு என்ன அடிக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா, கர்நாடகாவில் எவனோ ஒரு குடியார பைய அல்லது இனவரி பிடிச்சவன் அங்கே வந்து அப்பாவி ஓட்டுநரில் அவன் அடிச்சு போட்டான்னு வைங்களேன், அவன் சிக்க மாட்டான். அங்கேருந்து யாரோ ஒருத்தன் அப்பாவி அம்பாட்டு கோயிலுக்கு போகணுன்னு வர்றவன் இங்கே மாட்டிக்கிடுவான், அவன் அடிப்பான். அது மாதிரி இங்கே அடி வாங்கினவன் அங்கே போகும்போது இங்கே அடித்தவன் அடிக்க போகிறது கிடையாது. இங்கேருந்து போகிற யாரோ ஒரு குடும்பமாக போகிறேன், நீங்களோ நானோ யாரோ ஒருத்தவங்க மாட்டிடுவோம். இது வந்து 2 தரப்புலையும் நடக்கிறது. இதே அரசுகள் தான் கலையணும், அந்தந்த மாநில அரசுகள் தான் செய்யணும். அதை செய்யாமல் விடும்போது சிலம்பரசன் மாதிரியான ஆள்கள் வந்து களத்தில் இறங்க வேண்டிய சூழல் வருதில்ல. இந்த சிக்கலை நீங்கள் இந்த புள்ளியிலேருந்து இதை பார்க்க வேண்டியது. சிலம்பரசன் ஏன் உருவாகுறாங்க, இவங்க ஏன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. அவர் மேலே அவர் ஏதோ ஜனநாயக எழுச்சி கழகம் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. ஒரு பெரிய இது இல்லை, ஆனால் ஒரு அங்கே தமிழ்நாடு அடித்தோம்னா நம்ம இங்கே அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபராக இருக்கார். இதுதான் இதில் இருக்கிற சிக்கல். இப்போ இந்த சிக்கலை இன்னொரு கோணத்தில் பார்க்கணும். இப்போ காவேரி பிரச்சனையில் அவர்கள் அங்கே வந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. நம்மளுடைய வாகன ஓட்டுநர்கள்லாம் வந்து தாக்கப்படுறாங்க, தமிழர்கள் தாக்கப்படுறாங்க, பெயர் பலகைகள் நீக்கப்படுது, பேருந்துகள் எரிக்கப்படுது. இதெல்லாம் நடக்கும்போது நடக்குது. ஆமாம், நடக்குது. அப்போது அங்கே உள்ள காவல்துறை என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும்.
இந்த 2 விஷயத்த இந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குறோம். வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் காவல்துறை நம்ம காவிரி நீருக்காக சீமானோ இல்லை மற்ற எவ்வளோ இயக்குனர்கள் அந்த சமயத்தில் பேரெல்லாம் போனாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்ணிச்சு? அடித்து துவம்சம் பண்ணிச்சு. ஏன் இந்த இதான் இந்த 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 புள்ளி தான் நான் வந்து வித்தியாசமாக அந்தந்த மண்ணை சேர்ந்தவன் அந்த நிலத்தை ஆண்டிருந்தா அந்த மண்ணின் உரிமைக்காக குரலுக்காக அவன் பேசும்போது அவனோட அந்த அதிகார மையம் துணை நிற்கும். இங்கே வந்து தமிழர்களுக்கு தமிழருங்கிற அதிகார மையம் இல்லாமல் போனதோடைய சாபக்கேடு வந்து தமிழை அடி வாங்கப்படும். அதோட சேர்த்து இங்கே காவல்துறை அதிகாரிகளில் பிறமொழியினர் அவர்கள் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜனநாயக சட்டத்தின்படி நாங்கள் தமிழர்கள் இதில் இருக்காங்க. தமிழன் எல்லாருமே மாதிரி அரசியல் அதிகாரத்தில் இல்லைனாலும் ஆட்சி அதிகாரத்தில் தமிழர்கள் இருக்கான். அவன் யார் தலைமை என்ன சொல்லுதோ அதுதானே. இப்போ அட்டவணை பிரிவில் 40 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க என்ன வந்து தனியாக வந்து அட்டவணை பிரிவில் பாதிக்கப்பட்ட விஷயங்களை குரல் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி தான் தெரியும். இல்லை அவங்க அவங்க வந்து தனியாக குரல் கொடுத்து பேசுகிறாங்களா? 40ங்கிறது எவ்வளோ பெரிய பலம். 40 41 இருக்குது. அது எவ்வளோ பெரிய பலம். அவர்களா அந்த மக்களுக்கானவர்களாக குரல் கொடுத்தாங்கன்னா அது பேச இதாகும்ல. அதே மாதிரி தான் மற்ற தமிழ் சார்ந்த இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ அவர்கள் தலைமையின் சொல் பேச்சு கேட்டு இயங்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அவர்களால் உள்ள தலைமை தான் முக்கியமானது, அதிகாரம் அதுதான் முக்கியமானது. ஆக வந்து இந்த தலைமை நமக்கானதாக இல்லைங்கிற போது அவர்கள் இந்த மாதிரியான இதை வேடிக்கை பார்க்குறாங்க. காவல்துறை அதிகாரிகள் இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பெருமொழியினராக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நலன் சார்ந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ சிலம்பரசனை கைது செய்யணுமானா கைது செய்யணும், அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் வந்து இந்த மாதிரியான சிறை கம்பிகளோடு இருக்கிற மாதிரி புகைப்படங்கள்லாம் போட்டு அந்த கன்னடர்களுக்கு மகிழ்ச்சி விட்டக்கூடிய மாதிரியான நிகழ்வுகளை காவல்துறை செய்யலாமன்னா செய்யக்கூடாது. அதை வந்து ஒரு அதிகார மையம் செய்யக்கூடாது. சட்டப்படி நீங்கள் நடவடிக்கைங்கன்னா சட்டப்படி தான் செய்யணும். அப்போ இந்த இடத்துல இது வந்து சிலம்பரசன் அவர்கள் செஞ்சது ஒரு வகையில் தவறு என்றாலும் கூட அதிகார மையம் செய்ய தவறியதுனால தான் இந்த நடவடிக்கை நடந்ததுங்கிறது ஒரு கோணம். அடுத்தது நம்ம எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த அறிக்கை, கண்டன அறிக்கைக்கு வந்துடும். அந்த மாண்பு அப்படிங்கிற அறிக்கைக்கு வந்துடும். இந்த விஷயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை கண்டித்து கொடுக்குறாரு. அந்த கன்னட கொடி அவர்கள் கட்டிட்டு வர்றது அவர்களோட உரிமை, அதை வந்து நம்ம மதிக்கணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடியை வந்து நாமளும் கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற கோணத்திலையும் இந்த தாக்குதல் சம்பவத்தை அவர் கண்டித்து அறிக்கை விட்டுருக்கார். ஏன்னா இந்த இடத்துல ஒரு முரண் வருது. சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை கண்டிக்கிற அளவுக்கு அது அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா எந்த தலைவர்களும் கண்டிக்கலையே. ஏன்னா இப்போ கர்நாடகாவில் போகிற தமிழர்கள் வந்து தாக்கப்பட்டால் அங்கே உள்ள எந்த கன்னட அமைப்புகளும் அதை கண்டிப்பதில்லை. சரியா? அவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கடந்து போகிறாங்க. நீங்கள் இங்கே ஒரு தவறு நடந்துருன்னா, நம்மளால் ஒரு தவறு செஞ்சுருந்தோம்னா அதை நீங்கள் வந்து கடந்து போங்க. சீமானவர்கள் வந்து கண்டிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இந்த விஷயத்துக்கு? ஏன்னா சீமானவர்களே இதே போல் வந்து எங்கள் மீனவன் வந்து சுட்டுக்கொண்டா எங்கள் மாணவனை அடிப்போம் அப்படின்னு பேசினவர் தானே. அப்போ சீமானவர்கள் பேசினால் சரி, மற்றவர்கள் அதை செஞ்சால் தவறா? அப்போ மாண்பு வந்துடுதா? அப்போ இந்த கேள்வி எழுதில்லை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஒரு ஆர்வலராக வந்து பொதுவான பார்வையாளர் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சில விஷயங்களை நீங்கள் வந்து கடந்து போக வேண்டிய விஷயங்களை கடந்து போயிருங்க. உடனே வந்து அவசரப்பட்டு சினிமா விமர்சனம் மாதிரி விமர்சனம் இதுக்கு அறிக்கை கொடுக்காதீங்க. எதுக்கு அறிக்கை கொடுக்கணுமோ அது அதே சமயம் அவர் எது அறிக்கை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்கிறது இடத்துல நம்ம கிடையாது. அது அவசியம் இல்லை. அவர் ஒரு கட்சி தலைமை நடத்துகிறாரு, பேசுகிறாரு. இல்லை, இந்த தமிழ் தேசியம் சம்மந்தப்பட்டதை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முதல்ல நம்ம தான் குரல் கொடுக்கணும். யார் எதை செய்யணும், யார் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தான் அதை பண்ணணும் அப்படின்றத ஒரு க்ரைட்டீரியாவை அவர் அந்த கிரெடிட்ஸ் அவர் எடுத்துக்கிறதுல முன்னோடியாக இருப்பார் அவர். இல்லை அப்படி இல்லை. சீமான் அவர்கள் வந்து அவர் மட்டுமே தமிழ் தேசியத்துக்கான அடையாளம் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இல்லை, இன்னைக்கு அவர் தான் அடையாளம். இல்லை இன்னைக்கு அதாவது இவ்வளோ பேர் தமிழ் தேசியத்தை அவர் தானே தமிழ் தேசியத்தை அது பல பேர் தேரை இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சீமான் அவர்கள் வலிமையாக அதை இழுத்துட்டு வரார். அவருடைய பங்களிப்பு இருக்குன்னா இருக்குது. அதான் முக்கியமானது. அது பொதுத்தளத்தில் பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசியத்தை பொதுத்தளத்தில் பரப்பி அது ஒரு தேர்தல் வாக்கு வங்கியாக மாற்றியவர் சீமான் அவர்கள் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எப்போவுமே வந்து அவரே சொல்வார், எப்போவுமே வந்து ஒரு தனிநபரை வந்து இதாக வைக்காதீங்க, அந்த கருத்தை தான் வந்து தத்துவத்தை தான் தலைமையாக வைக்கணும் அப்படிங்கிற அதுதான் உண்மை. உங்களுடைய இன்றைக்கி சீமான் இருக்கலாம், சின்ன இருக்கலாம், பாலா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், வரலாம், போகலாம். ஆனால் அந்த தத்துவத்தை மையமாக வச்சு நீங்கள் வந்து முன்னகர்த்தி போனீங்கன்னா தத்துவம் நிலைத்து நிற்கும். அடுத்தடுத்த ஆள்கள் அதை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. ஆனால் ஒற்றை நபரை நம்பி நீங்கள் வந்து இது கட்டமைச்சிங்கன்னா அது வந்து அந்த கட்டமைப்பு ஒரு கட்டத்தில் முட்டுச்சேந்தில் நிற்கிற சூழலுக்கு வந்துடும்.
அதனால் அதை சொல்கிறோம். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்டிக்க வேண்டிய, அதை இது பண்ணியிருக்க வேண்டியது தேவையில்லை. இன்னொன்று கடந்து நம்மகிட்ட, போயிருக்கலாம். ஆமாம், நம்மகிட்ட இப்போ நம்மளுடைய மூவந்தையர் கொடியை வந்து இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய தமிழர்களாக இருந்தால் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து அப்படி ஒரு கொடி வந்து கட்டமைக்கப்பட்டு அது இதாக இருக்கலாம். இப்போ வந்து இருக்கிற கொடியை வந்து தமிழர்கள் வந்து நாமளாக வந்து ஒரு கொடியை உருவாக்கி அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய அரசு வந்து அங்கீகரித்து அப்படின்னு ஒரு கொடியை அப்படி இல்லை. அதான் சிக்கல். இப்போ அவங்க வந்து கன்னடர்கள் கொடி கொட்டு வர்றது அவர்களுடைய உரிமை தான், அது மறுக்கல. ஆனால் இப்போ பெரிய கொடியை வச்சுக்கிட்டு அதை ரீல்ஸை போட்டுட்டு அவங்க இங்கே ரீல்ஸ் எடுத்துகிட்டு அதை அங்கே போய் போட்டு தமிழனை ஒன்றும் பிடுங்க முடியாது வைக்க முடியாதுன்னு அவங்க வெறியேற்றும் போது அதோடைய ரியாக்ட் இங்கே நடக்குது. இப்போ இவர்கள் தாக்குனா அதோடைய ரியாக்ஷன் அங்கே நடக்குது. இந்த மாதிரி சிக்கல் நடக்குதுல்ல. இதை வந்து நான் அந்த காவிரி சம்பவங்களில் கர்நாடகாவை சேர்ந்த அமைப்புகளும் அந்த காவல்துறையும் அதிகார மையங்களும் எப்படி கடந்து போகிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ் தேசிய தேர்தல் இதில் முக்கியமான ஒரு கட்சி. இதில் அண்ணன் வந்து மாண்பு அப்படின்னு பாஞ்சி வந்து இந்த விஷயத்தை கண்டிக்கும் போது என்ன ஆகுனா, வேற ஒருத்தன் வந்து இந்த விஷயத்தை தமிழர்களுக்கான ஒரு பிரச்சனை அடி வாங்கினாம்னா அவன் வந்து கடன் தான் போவான். எதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற நிலை இருக்கும். யாரும் வந்து தயக்கம் வரும். அந்த சூழலை ஏன் வந்து சீமான் மாதிரியானவர்கள் வந்து உருவாக்குறதுக்கு இது பண்ணணும்? சரி, தவறு தான். அது அப்படி தவறை கடந்து போக வேண்டியது தானே. அந்த கடந்து போகாமல் வந்து அதை வந்து 2 பக்கத்துக்கு உடனடியாக அறிக்கை விட வேண்டிய சூழல் என்ன இருக்குது? ஏன்னா இதை மாதிரி பேசினவர் தானே சீமான் அவர்கள். பேசினீங்கள்ல, இப்போ நீங்கள் சொன்னது இப்போ உங்கள் வார்த்தைக்கு நீங்களே தவறாக இருக்கீங்களா? என் மீனவனை அடித்தா சுட்டு கொண்டா இங்கே மாணவனை அடிப்போன்னு சொன்னது வந்து சீமான் அவர்களுடைய குரல் தானே. தன் வார்த்தைக்கே தானே எதிராக மாறுறாரா? நம்ம இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக அந்த விஷயத்தை நம்ம நியாயப்படுத்த எந்த வகையிலும் நியாயப்படுத்த விரும்பவில்லை. அது சரியில்லை. ஆனால் சீமான் மாதிரியான ஆட்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கோரிக்கை வச்சு. இந்த விஷயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப ஜனநாயக மாண்புலாம் பேசிட்டு கொந்தளிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இதை எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இதை நம்ம சொல்கிறது வந்து தம்பிமார்களுக்கு பிடிக்கலாம். நம்ம சரின்னா அண்ணன் சரியாக செஞ்சால் பாராட்டுவதும், தவறுனா விமர்சிக்கிறோங்கிற ஒரு பொதுவான ஆளுகள் தான் நம்மளுடைய கருத்துக்களை வந்து இப்படி தான் வந்து பொதுவான ஒரு தமிழ் தேசியத்தின் பார்வையில், தமிழர்களுடைய நலன் சார்ந்த பார்வையில் தான் நம்ம கருத்துக்களை வைக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் எங்களுடைய கருத்து. நான் இப்போ தமிழக அரசியலில் ராமதாஸ், விசிகா, அருள், அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. விஜய்க்கு வந்து விசில் சின்னமும் ஒதுக்கியிருக்காங்கண்ணா. இதனால் என்டிஏ கூட்டணி வலுப்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணியை இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 காய் நகரத்தில் நடக்குது. ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு மேலே பல கத்திகள் தொங்குது. அதை பாஜக வந்து சிறப்பாக இப்போ எல்லாம் வந்து பாஜகவிட்ட சிக்கியிருக்கு. அது வாண்டடாக போய் வந்து விஜய் வேறு வண்டியில் ஏறி இருக்காரு. அவர் குடிமையும் வந்து பாஜகட்ட தான் இருக்குது. அதை வந்து விஜய் இந்த அளவுக்கு கையாளுறாரு அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ விஜய்க்கு சாதகமான அவர் கேட்ட சின்னமான விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவருக்கு பாசிட்டிவான விஷயம். அது அவருக்கும் பாசிட்டிவானது. அந்த அணி பக்கம் போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவையும். இப்போ அந்த அணிக்கு யாராவது புதுசாக மாறணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கும் இது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆமாம், சின்ன ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு, அதை சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஆமாம், அது ஒன்று. அதில் டிடிவி அதிமுக சேர்றாங்க. இப்போ டிடிவி என்ன மக்கள் நலனுக்காக போய் சேர போகிறாரு? அவருடைய நலனுக்கு அவர் மீதான வழக்குகள் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து அவர் பாஜக கூப்பிட்டு மிரட்டிருக்கும். கூட்டணி இதில் வந்து பாதுகாக்கிறதுக்காக போனார், ஆனால் மக்கள் நலனுக்காக. அப்படி அது அரசியல்வாதிகள் அப்படி சொல்கிறது தானே. இப்போ பழனிசாமி என்ன அவர் மக்கள் நலனுக்காக பாஜக கூட்டணி சேர்ந்தார்? அவர் நலனுக்காக தான் இருக்கார். இந்த பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட்டணி வைக்கிறதுங்கிறதே இந்த தேர்தலில் வந்து அவசியம் இல்லாது. இந்த தேர்தல் அதிமுக வந்து தனக்குன்னு ஒரு அணியை உருவாக்கி, ஆமாம், அது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் வச்சுருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது. அது நாடாளுமன்றத்துக்கான இது அதில் வச்சுருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம். அதை விட்டுன்ட்டு இப்போ சட்டமன்ற தேர்தல் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ வந்து பாஜக வந்து அதிமுகவை தங்களுடைய கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக அவங்க ஒரு காய் நகரத்தில் பண்ணுறாங்க. அதில் போய் பழனிசாமி சிக்கியிருக்காரு. தான் மட்டும் சிக்கலை, அதை விட மற்றவங்களையும் சேர்த்து இழுத்து போடுறாரு. இப்போ இந்த விஷயத்தில் டிடிவியே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ கூட்டணி இன்னொன்று அன்புமணி தரப்பு அது வந்து சேர்ந்துருக்கு. அப்பாவுடைய பாமக வந்து திமுக அணிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ராமதாஸ் தரப்பு அருள் அவரெல்லாம் வந்து திரும்ப குழந்தை அது இதுன்னு ஒரே வந்து ஃபீலிங் ஆஃப் இந்தியாவாக வந்து உருகிட்டு இருக்காங்க. என்னன்னா பாமக இருக்கிற கூட்டணியில் வந்து விசிக இருக்காது அப்படிங்கிறத திருமாவளவனுடைய நிலைப்பாடு. அதுக்கு வந்து கடந்த கால ராமதாஸ் அவர்களுடைய தேர்தல் அரசியலுக்காக அவர் செய்த பல தவறான
விஷயங்கள் சமூகத்தில் அவர் செய்தது தவறுனா தவறு தான், தவறான செயல்களை அவர் செய்தார். அந்த சமயத்தில் நடக்கிற காதல் விஷயங்களை எல்லாம் வந்து தேர்தல் அரசியலோட மாற்றி ஒரு எம்பி தலித் இல்லாத எலெக்ஷனுக்காக கூட்டமைப்புன்னு சொன்னது உண்மையா? அப்படிலாம் அதெல்லாம் இந்த அவசியமே இல்லாத தவறான செயல். இப்போ அது வந்து அவருக்கு வந்து பின்னடைவாக இருக்குது. அப்போ அவங்க வந்து விசிகாவுடைய தயவு தேவைப்படுது. அந்த செயலில் இப்போ பாமகவை சேர்த்துக்கிட்டா, தந்தையுடைய அன்பு ராமதாஸுடைய பாமகவை சேர்த்துக்கிட்டா, விசிகா வெளியே போச்சுன்னா திமுக பலகீனம் தான். அப்போ இதையும் சேர்த்து அணைச்சி கொண்டு போகிறதுக்கு விசிகாவை திருமாவை சமாதானப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கலாம். திமுக அணியில் நீங்கள் திருமாவை வந்து இது பண்ணுங்கள், சமாதானம் பண்ணிட்டா நான் எங்களுக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அதனால நகராரு. அன்புமணி இந்த சைடு செட்டில் ஆகிட்டாரு. அவர் மேலே சில கத்திகள் தொங்குது. அதனால் அவரும் செட்டில் ஆகிட்டாரு. இதுதான் இப்போதைக்கு நிலைமை. இதில் விஜய் எடுக்க போகிற முக்கியமான முடிவு தமிழக அரசியல் வட்டாரத்தை இன்னும் பல மாற்றத்தை உருவாக்கும். ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக அணியில் சேராமல் தனியாக நின்னா அது வாக்குகளை மட்டும் தான் பிரிக்கும். அதே சமயம் அவர் காங்கிரஸ் கூட சேர்ந்து கம்யூனிஸ்டுகள் அல்லது திருமா விசிகா பாமகன்னு ஒரு அணியை உருவாக்கினா அது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை உருவாக்குறதுக்கான சூழலாக மாறும். இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலில் 2026 தேர்தல் இருக்குது. இதில் விஜய்க்கு பாசிட்டிவாக அந்த விசில் சின்னம் கிடச்சிருக்கு. அவங்க ஏற்கனவே விசில் போடுன்னு பாட்டெல்லாம் போட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் நிலவரம். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்ண்ணா. நன்றி. நன்றி.